சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னால இந்த லாயல்ட்டி ஆர்டர்னால தான் குறைஞ்ச இன்னொரு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மொயிலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மேங்கனீஸ் பிஸ்னஸில் இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் வந்து 450 ரூபா. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 8,000 crores இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12.5 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக 0.86% தராங்க. இவங்களோட பிஇ ரேஷியோ வந்து 23.2 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூலைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 522 ரூபா ப்ரைஸ்லேருந்து நல்லா குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் வந்து நல்லா இறங்கும்போது இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம யோசிக்கலாம். ப்ளஸ் பாயிண்ட் வந்து டெஃப்ரி கம்பெனி ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 34.8% இருக்குது. இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து 293 crores 493 crores வரைக்கும் போயிருக்கு. ப்ராஃபிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிவிடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் 3 yearsல கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம யோசிக்கலாம்.